உயிரோடு இருக்காங்களான்னு கேட்டாங்க. அவர் இல்லைன்னு சொன்ன உடனே சொன்னாங்க, அக்ஸிர் அல் இஸ்திக்ஃபார், அதிகமாக இஸ்திக்ஃபார் பண்ணிக்கிட்டே இருங்க, வதூப் இலைஹி, அதன் மூலமாக அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இதை கேட்டுட்டு கொண்டிருந்த அவருடைய மாணவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாவுடைய மாணவர் அத்தா சிக்கந்தரி குராசானின்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்டாங்க, ஹஜ்ரத் அவர்களே, நீங்க அம்மா உயிரோட இருக்காங்களான்னு கேட்டீங்களே, எதுக்குன்னு சொன்னோன்னே சொல்றாங்க, அவர் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டார், ஒரு கொலை செஞ்சிட்டார். அம்மா உயிரோடு இருந்தால் அம்மாவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருங்க. அல்லாஹ்வுடைய பார்வை எப்பொழுது இரக்கமான பார்வையாக இருக்கும் என்றால், யார் தன்னுடைய பெற்றோர்களுக்கு சேவை செய்வார்களோ அப்போ இரக்கம் அதிகமாக வரும். அப்போ தௌபா இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது கண்டிப்பா அல்லாஹ் மன்னிப்பா என்பதற்காக உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கிறார்களா என்று நான் கேட்டேன் என்று ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இங்கே அம்மாவுக்கு சேவை செய்யறது ஒழுக்கமா வணக்கமா? உடனே போயிட்டு இத்தனை தொழுன்னு சொல்லல, அம்மாவுக்கு சேவை செய்யுங்க, அம்மாவுக்கு பேச்ச கேளுங்க, அத்தா பேச்ச கேளுங்கன்னு சொன்னாங்க. எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே பாருங்க, ஜிம்பாப்வே உடைய ஆல்ரவுண்டர் சிக்கந்தர் ரதா என்று சொல்லக்கூடிய அந்த ஜிம்பாப்வே உடைய ஆல்ரவுண்டர் பிளேயர், அவர் தன்னுடைய மகளுக்கு